கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் இந்த வெளிப்படுத்தல் என்ற வெளிப்படுத்த விசேஷ ஆராய்ச்சி என்ற தொடரில் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ற ஒரு தலைப்பை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்துல ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று தூதர்களில் ஒருவன் கேட்கிறார். அப்போது வானத்திலேயோ பூமியிலேயோ பூமியின் கீழேயோ ஒருவரும் அந்த புஸ்தகத்தை வாங்க, அதன் முத்திரைகளை உடைக்க, அதில் இருக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. எனவே ஊழியனாகிய யோவான் அழுகிறார். அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது, அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஒரு ஆட்டுக்குட்டி அந்த பிதாவுடைய வலது பர்சத்தில் வருகிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகத்தை வாங்குகிறார். அந்த புத்தகத்தை வாங்கும் போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவரை ஆராதிக்கிறார், அவரை தொழுகிறார். இப்போது நாம் இதுல ஒரு சில காரியங்களை பார்க்க போவோம். முதலாவது, ஒரு ஊழியன் எதற்காக அழ வேண்டும்? இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையில இருக்கிற புத்தகம் 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்டது, உள்ளும் புறமும் எழுதப்பட்டது. அதுல ஏதோ விசேஷம் இருக்குது, அது மனுஷர் அறிய வேண்டியது. அதை அறியறதுக்கு அந்த புத்தகத்தை வாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை. உடனே யோவான் அழுகிறான். அப்படி என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிற ரகசியத்தை புரிந்து கொள்ள ஒருவர் இல்லாவிட்டால் ஊழியன் அழ வேண்டும். கர்த்தர் மக்களுக்கு செய்ய போற செய்தி, அது நன்மையோ தீமையோ, அது ஆசீர்வாதமோ சாபமோ, ஏதோ தேவனுடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு கொண்டு செல்லத்தக்க ஒரு ஊழியர் இல்லாவிட்டால் அந்த ஊழியன் அழ வேண்டும். இப்படித்தான் யோவான் அழுகிறான். அப்போ நம்ம வேதத்தின் ஆதாரத்தில் பார்க்கும் போனால் ஊழியர்கள் எதற்காக அழுதார்கள், யாராவது அப்படி அழுதிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, முதல் ராஜாவாகி சவுல் தேவனை விட்டு விலகி போனான், கீழ்ப்படி அம்மை காட்டினான். சவுல் தேவன் செலுத்த வேண்டாம் சொன்ன பலியை செலுத்தினான். 2வது, தேவன் ஆரம்ப நாட்களிலே இவன் ஊழியத்துக்கு வந்த போது அந்த கர்த்தருக்கு பயந்து தேசத்தை சுத்திகரித்து எல்லா சூனியக்காரரையும் எல்லா மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தை விட்டு விலக்கி போட்டான். ஆனால் சவுல் கர்த்தரை விட்டு விலகினதுனால அவனுக்கு இப்போது வேற வழியே கிடையாது. கர்த்தர் அவனை கைவிட்டான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சாமுவேல் சவுல்கிட்ட பேசிட்டு போயிட்டான். அப்புறம் சாமுவேல் தன்னை மரண நாள் வரையிலையும் சவுலை சந்திக்கவில்லை. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சவுலை தேவன் ராஜாவா இராதபடிக்கு தள்ளி போட்டபடியினால் சாமுவேல் அழுகிறார். ஆனா கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர் சவுலுக்கு பதிலாக தாவீதை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இப்ப தேவன் சாமுவேல்கிட்ட கேட்கிறார், நான் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்த சவுலுக்காக நீ ஏன் துக்கித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போ ஒரு தலைவன் தவறு செய்து கர்த்தர் அவனை தள்ளிவிட்டாரானால் ஒரு உண்மையான ஊழியன் ஆள வேண்டும். இப்படி இருந்தாரே, ஜனங்கள் ஆசீர்வாதமா இருந்தாரே, ஆரம்ப நாட்களிலே சத்தியத்துக்காக நின்றாரே, விசுவாசத்துல வல்லுநரா இருந்தாரே, தீமைகளை துரத்தினாரே, இப்போ ஜீவத்துல விழுந்து போனாரே, கர்த்தாவை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக, ஆண்டவரே ஜனத்தை கைவிடாதிருப்பீராக என்று ஒரு ஊழியன் அழ வேண்டும். அடுத்தபடியாக 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல பெனாதாத் என்ற சீரியாவின் ராஜா எலிசா தீர்க்கதரிசி இடத்துல அவன் வியாதிப்பட்ட போது, பெனாதாத் வியாதிப்பட்ட போது அவன் தன்னுடைய பிரதானி ஆகிய ஆசகையிலே எலிசா தீர்க்கதரிசி இடத்துல அனுப்புகிறான். எதுக்கு? நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று நீ தீர்க்கதரிசிகிட்ட கேட்டுட்டு வான்னு சொல்றான். இவன் ஏராளமான ஒட்டகங்களில் ஏராளமான பொருள்களையும்
தீர்க்கதரிசிக்கு பரிசு கொண்டு பெனாதாத்துடைய சார்பாக ஆசகேல் எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க வரான். வந்த உடனே இவன் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த ஆசகேலை பார்த்து கண்ணெடுக்காம அழுதுட்டு இருக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆண்டவரே இப்படி அழுகிறீர், இப்படி அழுகிறீர், இப்படி அழுகிறேன்னு கேட்கும் போது அவர் சொல்றா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப வேதனைப்படுத்துவேன், கற்பனைகளை எல்லாம் கீறி போடுவேன், குழந்தைகளை எல்லாம் மோதி அடிப்பேன், பலாக்கிரமசாலிகளை எல்லாம் நீ சுட்டடிச்சு போடுவேன், நீ பயங்கரமான காரியத்தை செய்ய போறேன், அதை என்ன கர்த்தர் எனக்கு காட்டுறபடினால நான் அழுகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த ஆசைகள் கேட்கறேன், என்ன ஆண்டவரே நான் ஒரு செத்தனாய போல இருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்வேனா, இவ்வளவு பெரிய காரியத்துல நான் செய்வேனா கேட்கும்போது எலிசா சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவாமா. அதாவது ஒரு தீர்க்கதரிசி எதிர்காலத்தில் நடக்கிற காரியத்தை அறிந்து கொள்ளும்படியான பரிசுத்தாவின் பலனுடையவன். இந்த தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவுக்கு இந்த அற்பமான ஆசையை இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவாகி அவன் இஸ்ரவேலருக்கு பண்ணுகிற கொடுமையை கர்த்தர் காட்டுறான். அதை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி ஆகிய எலிசா ஊழியர் அழுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் தேவனோடு ஒருமித்திருந்தால், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தால், தேசத்திலே தலைவர்கள் மத்தியிலே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஒருவேளை அற்பமா இப்போது காணப்பட்டாலும் பலரை தலைவர்களாக ஆக்குவார் என்ற ஒரு தரிசனத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அப்படி தரும்போது அவர்கள் செய்ய போற காரியத்தையும் கர்த்தர் நமக்கு காட்டும் போது நாம் தேவ சமூகத்திலே அழுது, ஆண்டவரே அப்படி செய்யக்கூடாது, இப்படி தீமை வரக்கூடாது அவன்ட்டு நாம் அழும்படியாக ஒரு தருணம் கிடைச்சா நல்லா இருக்கும். நாம் அப்படி அழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக சங்கீதக்காரன் சங்கீதம் 119 136 வசனத்துல, உம்முடைய வேதத்தை மனுபுத்திரர் காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறதுன்னு சொன்னார். உண்மையிலேயே இந்த நாட்களில எங்க பார்த்தாலும் வசனம் மீறப்படுது. ஒரு பஸ்ல போனாலும் அநியாயத்தை பார்க்கிறோம், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாலும் அநியாயத்தை பார்க்கிறோம், ஒரு ட்ரெயின்ல போனாலும் அநியாயத்தை பார்க்கிறோம், ஒரு தெருவுல போனா ஒரு அநியாயத்தை பார்க்கிறோம். வசனம் புரட்டப்படுது. ஊழியர்கள் மத்தியிலேயும் சபைகளிலேயும் வசனம் உடைக்கப்படுது, வசனம் மிதிக்கப்படுது. வசனத்தை கடைபிடிக்கிறவங்க கிடையாது. எல்லா மாயமாலமும் அநீதியும் நாகரிகம் என்ற போர்வையில சபை எங்கேயோ போயிட்டு இருக்குது. இதை பார்க்கிற ஒரு ஊழியர் உண்மையிலே அழ வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனுபுத்திரர் உம்முடைய பிரமாணத்தை கை கொள்ளல, மனுபுத்திரர் உம்முடைய வேதத்தை கை கொள்ளல. இதை பார்த்து எனக்கு சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே, நான் அழுகிறேன், என் கண்களிலே நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டில் வருவோமானால் 2 கொரிந்தியர் 11:31 வசனத்துல பவுல் சொல்றான், உங்களில் ஒருவன் பலவீனானால் நான் பலவீனனாகிறது இல்லையோ, உங்களில் ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதோ. அப்படின்னா சபை நடத்துகிற ஊழியர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய நிலைமையை பார்த்து அவள் கண்ணீர் விடத்தக்கவளா இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஊழியமா இருக்கும். ஒருவேளை பெரிய ஊழியமோ சின்ன ஊழியமோ கிராமமோ பட்டணமோ எதுவா இருந்தாலும் தங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்திலே ஒரு விசுவாசி கூட எடுறதற்கு ஒரு ஊழியர் காரணமா இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி பலவீனப்பட்டு போனா ஒரு சபை ஊழியருடைய கவனம் எல்லாம் அந்த ஊழியர் அந்த பலவீனமானவங்களை தான் இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த பலவீனமான காரியங்களை ஊழியர்கள் அறிந்து அந்த பலவீனமான பாதையிலிருந்து அவர்கள் முன்னேறத்தக்கதாக திரும்பத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்யவர்களாக காணப்பட வேணும். இதைத்தான் நீதிமொழிகளில ஒரு மேய்ப்பனை பற்றி சொல்லும் போது, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்தல் இருக்கிறது. இப்ப ஊழியர்கள் விசுவாசியுடைய நிலைமையை நன்றாய் புரிந்து கொள்ள வேணும். அநேக இடங்களிலெல்லாம் விசுவாசிகளுடைய எல்லா காரியங்களும் அநேகருக்கு தெரியாது. நம்ம அதை கேட்க போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் விகற்பமா இருக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு ஊழியர் விசுவாசியுடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்க வேணும். அப்படி என்றால் அந்த ஊழியர் அவங்களுடைய ஸ்தானத்தை காத்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வெளிப்படுத்தலுக்கு வாங்க. அப்போ அந்த ஊழியர் அழுகிறாரா, அழுத உடனே ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தை வாங்கிட்டார். ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தை வாங்கின உடனே அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தை வாங்கின உடனே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும்
தங்கள் தங்கள் சுரமண்டங்களை எடுத்து, இப்ப பாருங்க, இவங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு ஆராதனை செய்யறாங்க. அப்போது என்னத்தினால செய்யறாங்க? சுரமண்டலத்தையும் எடுக்கிறாங்க, சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைத்த பொற்கலசத்தை எடுத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க? எப்படி அவங்களுடைய ஜெபங்கள் எப்படி தெரியுதுன்னா, தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல ஜனங்களிலும் சகல கோத்திரங்களிலும் சகல ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்களை உம்முடைய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறீர். நாங்கள் பூமியிலே புதுப்பாட்டை பாடுவோம் என்று பாடுகிறார்கள். இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல சீயோன் மலையில் 1,44,000 பேர் என்ற ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். அதுல அவங்க பாடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீர் எங்களை இவர்கள் அந்த 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 சீயோன் மலை மேல் நிற்கிற 1,44,000 குணாதிசயங்களை சொல்லும் போது இவர்கள் மனுஷன் நின்று தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்குது. இவங்க இந்த முதல்ல சொல்லப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த 14ஆம் அதிகாரத்திலேயும் புதுப்பாட்டை பாடினார்கள். புதுப்பாட்டு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, இந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. இன்றைக்கு கூட பழைய அருமையான தேன் போன்ற ரசித்து ருசிக்கத்தக்க பாட்டுகள் பழைய ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் பாடுகளிலேயும் உபத்திரவங்களையும் இருந்து தங்களுடைய அனுபவங்களை பாட்டாக பாடினார்கள். ஆனா இந்த தலைமுறையிற்கு அந்த பாட்டை ஒண்ணும் தெரியாது. எங்க சபையில நான் பாடும்போது எல்லாம் ரசிப்பாங்க, ஆனா எங்களுக்கு வாயில நுழையிலன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல போனாலும் இன்னைக்கு இந்த சுவிசேஷ பாடல்கள் அது தவறுன்னு சொல்லல, அது தேவைதான். ஆனா பழைய சீயோனின் பாடல்களை நம்ம விட்டு தள்ளவே கூடாது. வேறு சங்கீதக்காரன் சொல்லும் போது, நாங்கள் பாபிலோன் ஆட்சியிலே சிறைகளா இருந்தோம், எங்களை பார்த்து அந்த நாங்க அடிமையில இருந்த இடத்துல நீங்க சீயோனின் பாடல்களை சிலதை பாடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் கர்த்தருடைய பாட்டை அந்நிய நாட்டு தேசத்திலே பாடுகிறது எப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ பாடல்களில சீயோனின் பாடல்கள் என்று பாட்டு இருக்குது. அந்த சீயோனின் பாடுகள் தான் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அனுபவமும் ரத்தம் கலந்தது போல உள்ள பாடல். அவங்க பசியிலேயும் பட்டினியிலேயும் உபத்திரவத்திலேயும் நிந்தையிலேயும் அடிகளிலேயும் இருந்து அந்த உணர்வோடு பாடின பாட்டு. இன்றைக்கும் பாட்டு எழுதுறாங்க, நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது. இது தேவதா இளம் தலைமுறைக்கு. ஆனா நம்முடைய பிள்ளைகள் பழைய பாடல்களையே பாடி அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளத்தக்க ரீதியில கர்த்தர் நம்மளை நடத்த வேணும். நம்முடைய சபைகளை நடத்த கர்த்தர் பலப்படுத்த வேணும். அந்த பாட்டுடைய அனுபவத்தை நம்ம 1,44,000 பேர் என்ற 2வது செய்தியில பார்ப்போம். இப்போது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். இப்ப பாருங்க, இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம்னு சொல்லும் போது முதலாவது யார் பரிசுத்தவான் என்று நம்ம அறிய வேணும். யார் பரிசுத்தவான்? எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. எல்லா நாட்களும் எல்லா நேரமும் தேவ சமூகத்திலே ஜெபங்கள் போய்கொண்டே இருக்கிறது. முழு உலகத்திலேயும் இருந்து ஒவ்வொரு நொடியும் ஏராளமான ஜெபங்கள் தெய்வ சமூகத்தில் போய்கொண்டே இருக்குது. இதுல எவ்வளவு ஜெபங்கள் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், எத்தனை ஜெபங்கள் அப்படி கூரைக்கு மேல கூட போகல. அதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அநேகர் மணிக்கூர் கணக்கா ஜெபம் பண்றாங்க, நாள் கணக்கா ஜெபம் பண்றாங்க, வாரக்கணக்கா ஜெபம் பண்றாங்க, பாயிண்ட்ஸா ஜெபம் பண்றாங்க. 1/2 மணிக்கு நேரம் ஒரு ஜெபம், ஒரு 12 மணிக்கு நேரம் பிரேயர்னாக்க 1/2 மணிக்கு நேரம் 1/2 மணிக்கு நேரமா ஜெபிக்கிறாங்க. தப்பே கிடையாது. ஆனா அதுல எவ்வளவு ஜெபம் தெய்வ சமூகத்தில் போக வேணும், எவ்வளவு ஜெபத்துக்கு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார், அதான் நம்மட அறியும். இப்ப சங்கீதக்காரன் சொல்லும் போது 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாக வர கடவுதுன்னு சொல்றார். அப்ப ஜெபத்தை தூபமாக அவர் வர்ணிக்கிறார், அடையாளப்படுத்துறார். இந்த தூபம்னா என்ன? பழைய ஏற்பாட்டுல யாத்திரையாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களில தூபம்னா என்ன எழுதியிருக்குது. அதாவது வெள்ளைப்போளம், குங்கிலியம், சாம்பிராணி, வெள்ளைப்போளம், குங்கிலியம், சாம்பிராணி, அல்வாந்திசின் இவ்வளவுத்தையும் சம நிறைய எடுத்து பரிமள தைலக்காரன் செய்கிறது போல
பரிமளம் ஏற்றி சுத்தமான தூப வர்க்கமாக இடித்து அதை ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் மோசேயை சந்திக்கிற இடத்துல வைக்கணும். அது கர்த்தருடைய பிரமாணம். இப்ப பலி செலுத்தும் போது அவங்க என்ன செய்யணும்னா, தெய்வ சமூகத்துல வந்து தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தின் அக்கினியிலே கொஞ்சம் அள்ளி போட்டு அதுக்கு மேல இந்த தூப வர்க்கத்தை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்திலேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயும் தூபம் காட்ட வேணும். இதுதான் கர்த்தனை கொடுத்த பிரமாணம். ஆனா இதற்கு அடையாளமா தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல ஜெபத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுகிறார், நாம் கலகம் இல்லாமல் நல்லொழுக்கத்தோடும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாருக்காகவும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செலுத்த கடவோம். இந்த ஜெபங்களுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் தான் அந்த பழைய ஏற்பாட்டு கால குங்கிலியமும் அல்பான் பிசனும் வெள்ளைப்போளமும் சாம்பிராணியும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு பரிமள தைலத்துல காரம் கூட்டி கந்த வர்க்கத்தை ஏற்படுத்த வேண்டியது. இந்த கந்த வர்க்கத்தை தான், இந்த சுத்தமான கந்த வர்க்கத்தை தான் பலிபடுத்தல் பயன்படுத்த வேணும். இப்போ தூப வர்க்கம், கந்த வர்க்கம் இல்ல, தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கத்துக்கு தான் சங்கீதக்காரன் தன்னுடைய ஜெபத்தை ஓமானப்படுத்துறார். என்னுடைய ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாக வர கடவுது. இப்ப பாருங்க, நமக்கு தெரியும் அநேகருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் சட்டப்படவே மாட்டார், கேட்கறதுன்னு தெரியாது, ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அடிக்கடி யோசிப்பேன், நம்ம போறோம் எல்லாத்தையும் ஒரு ஜெப ஆவி இருந்தா ஒரு ஆம்புலன்ஸ் போனாலும் ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸ்ல இருப்பவளை பாதுகாத்துக் கொள்ளும், அந்த உயிரை மீட்டுக் கொள்ளும், எந்த நிலையில இருக்காங்களோ தெரியல, அவருடைய பண வசதிகளை சந்தியும், பிராண சேதம் வராம காத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்றோம். அப்ப வழியில தெருவுல போகும்போது ஒரு அநியாயமான காரியம் காணும் போது ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மனம் திரும்பப்படி உதவி செய்யும், இந்த பிள்ளைகள் கர்த்தரை அறியும்படி செய்யும் சொல்லும். ஒரு இடத்துல ஒரு வாலிபன் குடிச்சிட்டு கிடந்தா, ஐயோ ஆண்டவரே இந்த வாலிபன் மோசியை போல யோசுவா போல இருக்கணுமே, தானியேலை போல இருக்கணுமே, கடற்கரானே யாரு பத்த பிள்ளையோ கர்த்தாவே அவனை காப்பாற்றும், அவனை திருத்தும் என்று ஜெபம் பண்றோம். திடீர்னு ஒரு விபத்து வந்துச்சுன்னா, ஆண்டவரே இப்படிப்பட்ட விபத்துகள் வந்து போச்சு, தேசத்திலே மனுஷ ரத்தம் சிந்தக்கூடாதே, கர்த்தாவே அவனை காப்பாற்றும், பயணம் பண்றவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் போது ஆவியில் பாரம் உள்ளவங்க, ஜெப வாஞ்சை உள்ளவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெபம் வந்துடும். நான் எல்லாம் பஸ்ல போகும்போது தெரிஞ்சவங்க யார் பக்கத்துல உட்கார மாட்டேன் இன்றைக்கும். ஏன்னா சல எதோ பேசிட்டு இருப்பாங்க. நான் உட்காந்து ஓரத்துல உட்காந்து கண்ணை அடைச்சி ஆவியில நிறைஞ்சிட்டே இருப்பேன். சில நேரத்துல பாட்டு பாடிட்டே இருப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி நமக்கு இருந்தாச்சுன்னா, இப்படிப்பட்ட எந்த காரியத்தை பார்த்தாலும் நம்ம ஜெபம் பண்றோம். இதுல என்னென்ன ஜெபங்கள் கர்த்தர் தூபமாக ஏற்றுக்கொள்வா, அது நமக்கு ஒரு செய்தி. பாருங்க, வேதத்தில் அடிமையில பார்த்தா சில ஜெபங்கள் அப்படியே கேட்டு இருக்கிறாராண்டு, சின்ன ஜெபத்தை எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தாவீது தன்னுடைய மகனாகி அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்தில் இருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் ரெண்டா உடஞ்சதுன்னா 2 லீடர்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க விசாரிப்பாங்க, அவன் யாரு பக்கத்துல இருக்கான், இவன் யாரு பக்கத்துல இருக்கான், அவன் நம்மகிட்ட இருக்கானா, அவன் அங்க போயிட்டானா, அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது தாவீதுக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரர் இருந்தான், அவன் தான் அகித்தோப்பேல். அவன் சொன்ன அப்படியே நடக்கும். தாவீது அப்சலோம் துரத்தப்படும் போது விசாரிக்கும் போது கேள்விப்படுறான், இந்த அகித்தோப்பேல் அப்சலோம் பக்கத்துல சேர்ந்துட்டான். ஐயோ அவன் அங்க போயிட்டானா, அவன் சொல்ற ஆலோசனை எல்லாம் நல்லா இருக்குமே, ஆண்டவரே இந்த அகித்தோப்பேல் இன்னைக்கு எனக்கு அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லுவான், அவன் சொல்றபடி செஞ்சானா இவன் எனக்கு பிடிச்சுக்குவான், அதனால கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி போடு, அவ்வளவுதான் சொல்லுவான். இப்ப பாருங்க, என் சகோதரி படிச்சு பார்த்தீங்கன்னா அப்சலோம் ஒரு ஆலோசனை சொல்லுவான், அது அந்த ஆலோசனைப்படி செஞ்சா அன்று ராத்திரி தாவீதை பிடிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு அப்சலோம் அகித்தோப்பேலின் ஆலோசனை கேட்காம அர்க்கியனாகிய ஊசாய் சொல்லப்பட்ட இன்னொரு ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனை கேட்பான். அப்படி கேட்டதுனால அன்றைக்கு ராத்திரி தாவீது தப்புறான். தன்னுடைய ஆலோசனை சித்திப்படாமல் போனபடினால, தன்னுடைய ஆலோசனை ராஜா கேளாமல் போனபடினால அகித்தோப்பேல் 4 கொண்டு செத்தான் எழுதியிருக்குது. அப்போ கர்த்தர் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இக்கட்டுல இருக்கும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணினாலும் போதும்,
முழங்காலையும் போட வேண்டாம், உட்காரவும் வேண்டாம். அடூரே அபயப்படும் போது கர்த்தரை கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்க, யோனா அவர் கீழ்ப்படியல தான், அவருக்கு நினைவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை தான், மீனக வயத்துல தான் இருக்கிறார். ஆனா கடல்ல தூக்கி போடுறது வரையிலேயும் அவருக்கு ஜோம் பண்ணணும்னு தோணல. இப்ப மீனக வயத்துல போன பிறகு ஆண்டவரே வேற வழி இல்லை, நான் நினைக்கிறேன் செத்து வருஷம் சாவும் கூட அவர் ரெடியா இருந்திருப்பார். ஆனா மீனக வயத்துல இருக்கிறதுனால ஆண்டவரே இதுல இந்த என்னை காப்பாற்றும், கடல் பாசி எல்லாம் என்ன சூழ்ந்திருக்குது ஆண்டவரே, என்ன நீ விடுதலையா கொண்டு ஜோம் பண்ணார். அந்த எனக்கு ரொம்ப என்ன உற்சாகப்படுத்துற சம்பவத்துல ஒன்று, யோனாவுடைய ஜெபத்தை அவன் மீனின் வயத்துல இருந்து ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் கேட்டாரு. அப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே சில ஜெபங்களுக்கு அப்படி இன்ஸ்டன்டா உடனே பதில் கிடைக்குது. எலியா பெரிய ஒரு ரிவைவலை உண்டு பண்றார், புரட்சியை உண்டு பண்ணுகிறார். ஒண்ணுமே இல்லை, எலியாவுக்கு பக்க சப்போர்ட்டுக்கும் ஆமைன் போடுறதுக்கும் ஆலோசனை சொல்ல ஒருத்தருமே இல்லை. எதிர்பக்கிட்டு எதிர்காட்சிக்காரங்க 850 பேர் நிக்கிறான். 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 தோப்பு விக்கிரத்து தீர்க்கதரிசிகள், அத்தனை பேரும் குறி போட்டுட்டு இவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லிட்டு வந்து நிக்கிறானுங்க. எலியா அந்த 3.5 வருஷம் ஜபத்தினுடைய வேண்மை வந்து நின்று, அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். பலிபடுத்த செப்பன் எழுதுறார், பலியை வைக்கிறார், கால்வாய் தோட்ட சொல்றார், தண்ணி அள்ளி ஊத்துறார். ஒரே ஒரு ஜபம், ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரன், நான் செஞ்சதெல்லாம் உங்களுடைய வார்த்தையின் மட்டும்தான் செஞ்சோம், என்னை கேட்டணும், அவ்வளவுதான். அக்கனி வந்து இறங்கிச்சது. இப்ப அநேக விஷயங்களில கர்த்தர் ஜபத்தை உடனடியாக கேட்கிறான். ஆனா சில ஜபங்களை கேட்கல. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் பார்த்தது, நம்ம ஆண்டவர் இவ்வளவு நல்ல தேவன். மோசையுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கல. எப்படி? மோசை கானான் தேசத்துக்கு போனோன்னு ஜெபம் பண்றாரு, கர்த்தர ஜபத்தை கேட்கல. அதனால மோசை கன்சிடர் பண்ணாம விடல, அதுக்குள்ள காரணத்தில் சொல்றார் மோசே. ஏன்னா கர்த்தர் அவருடைய காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான், அவருடைய சத்தியத்தை மாத்தவே மாட்டார். யாருக்காகவும் கர்த்தர் வசனத்தை மாத்துறது கிடையாது, யாருக்காகவும் கர்த்தர் தன்னுடைய சத்தியத்தை விட்டு கொடுத்து செகண்ட் தாட்டுக்கு வர்றது கிடையாது. இப்ப மோசே பிரமாணத்தை மீறிட்டாரு, அடிக்கப்பட வேண்டிய கண்மலையாகிய கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்பட்டாச்சு, மறுமுறை அவரை பார்த்து பேச வேண்டியதுக்கு இவர் அடிச்சிட்டாரு. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி கிறிஸ்து மறுபடியும் அடிக்கப்படக்கூடாது. எனவே மோசே கானான் தேசத்துக்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் எழுதிட்டாரு. ஆனா மோசைக்கு கானான் தேசத்துக்கு போறது ஆசை, அவரு கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ போக வேண்டாம், இதை பற்றி நீ பேசாத அப்படி சொல்லிட்டு கர்த்தர் மோசைய கொண்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சோ தெரியல, அத்தனையே கானான் தேசத்தையும் காட்டி கொடுத்திருக்கிறார். இது எப்படி முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பிசாசு இயேசுவை மலையில கொண்டு வச்சு உலகத்தின் ராஜ்யங்களை காட்டி கொடுத்தது போல கர்த்தர் மோசைக்கு முழு கானான் தேசத்தையும் காட்டி கொடுத்து, இதாப்பா உன்னை கூட்டிட்டு வந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்க போற தேசம், நீ பார்த்துக்க, ஆனா நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டார். அதே போல பவுல் தன்னுடைய பலவீனம் மாறத்தக்கதாக 2 முறை ஜெபம் பண்ணி இருக்கிறார். 2 Corinthians 12:9 ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஜெபத்தை கேட்காம என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னார். ரொம்ப யோசித்து பார்ப்பேன், என்னென்னலாம் அற்புதம் செஞ்சதா பவுல். செத்தவங்களை எழுப்பினவர், எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்ச, அவருடைய நிழல் பட்டு கூட ஜனங்கள் சுகமானாங்க. ஆச்சரியமான காரியங்களை செய்த பவுலுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்கணும். அதுக்கு என்னன்னா, நான் நினைக்கிறேன் ஒருவேளை பவுலுக்கு இந்த பலவீனம் மாறி நல்ல பலன் இருந்தா இன்னும் கூட ஊழியம் செய்யலாம். அதனால என்னால இந்த ஊழியம் நடந்தது, என்னால இந்த காரியம் நடந்தது, நான் ஜெபம் பண்ணாரா இப்படி ஆச்சுன்னு நினைச்சிருப்பாரோ. அதனால இந்த பலவீனம் பவுலுக்கு போகாதபடியினால அவர் ஒவ்வொரு காரியம் செஞ்சாலும், ஆண்டவரே நானே பலவீனமானவன், இதெல்லாம் உம்மாலதான் வர்றது, நானே பலவீனமானவன், என் பலவீனத்தை எனக்கு மாற்ற முடியல, நான் ஆனாலும் நீ தான் எல்லாம் செய்யறேன்ட்டு எல்லா துதியும் கானமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தத்தக்கதாக பவுலுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றவில்லை. ஆனா மாறாக என்ன செஞ்சா, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்னார். சரி, இவ்விதமாக சில ஜெபங்களுக்கு பதில் வருது, சில ஜெபங்களுக்கு பதில் வரல, சில ஜெபங்கள் சில விஷயங்கள் கேட்காமலே நடக்குது. பாருங்க,
இது அலங்கார வாசல்ல இருந்த சப்பானி. அவன் சுகத்தை ஒரு நாளும் விரும்பல. அவன் சுகமாகி நடக்கணும்னு நினைக்கவும் கிடையாது. அவன் குடும்பம் அவனை வச்சு பழைக்குது. தூக்கிட்டு வருவாங்க, வைப்பாங்க, காசு போடுவாங்க, அள்ளிட்டு போவாங்க. ஆனா அவனை 40 வயதுக்கு மேற்பட்ட அவனை எழும்பவும் நிற்கவும் குதிக்கவும் நடக்கவும் வைக்கத்தக்கதாக சித்தம் கொண்ட தேவன் அவன் கேட்காமலே அவனை தூக்கி விடுறான். அவன் கேட்கவே இல்லை. இதே போல பாருங்க, சில சகரியா குமாரனுக்காக அவங்க அவன் சகரியா பற்றி எலிசபெத்தை பற்றி சொல்லும் போது அங்க 2 பேரும் கர்த்தரிட்டு சகல கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நடந்தாங்க. அவங்க 2 பேரும் வயது சென்றவங்களாங்க. எலிசபெத் மலடி எண்ணப்பட்டாள். அது வரையிலே ஜோமன் இருக்கிறார் சகரியா ஒரு பிள்ளைக்காக. தோத்திரம். சகரியா ஒரு பிள்ளைக்காக அவர் ஊழியத்துக்கு வந்த நாளில இருந்து வாலிபத்திலிருந்தே ஜோமன் இருக்கிறார். இந்த கடைசியில தான் பெரிய ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கர்த்தர் சகரியாட்ட வந்து தூதனை சொல்லி, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை போறவன் யோவானை பற்றி விவரத்தை எல்லாம் சொல்றேன். இப்போ என்னன்னா, இந்த ஜபங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்? அதான் நம்முடைய கேள்வி. பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் என்ன படிக்கிறோம்? 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபம், ஜபங்களால் நிறைந்த தூபம் கலசம். அப்ப பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தூப வர்க்கமாக பொற்கலசத்துல சேர்த்து வைக்கப்படுது. அல்லேலூயா. எவ்வளவு ஜெபம் பண்ணனாலும் பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பாளர் கணக்கு கொடுக்கணும். அவ ஒரு வார்த்தை கூட வீணடிக்காம எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறார். அப்படி என்றால் இரவு பகலில் ஜெபம் பண்றோம், போகும்போது வரும்போது ஜெபம் பண்றோம், தேசத்துக்காக ஜெபம் பண்றோம், தலைவர்களுக்காக ஜெபம் பண்றோம், அநீதி மறைய ஜெபம் பண்றோம், பரிசுத்தவான்கள் நல்லா இருக்க ஜெபம் பண்றோம், பாதுகாப்புக்காக ஜெபம் பண்றோம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றோம், எதிர்காலத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றோம். சிலது நடக்குது, சிலது நடக்கல. அப்ப ஜெபத்தை விட்டுடலாமா? ஜெபம் பண்ணாம இருந்துடலாமா? என்ன நடக்குன்னா, கர்த்தர் ஒவ்வொரு ஜெப வார்த்தையும் தூபமாக தூப கலசத்துல சேர்த்து வைக்கிறார். அடுத்து நீங்க வெளிப்படுத்த 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டாச்சு. 7ஆம் முத்திரை உடைக்கப்பட போகுது. இப்போது பார்த்தோம், பரலோகத்திலே 1/2 மணிக்கு நேரம் அமைதல் உண்டாயிற்று. அது பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு ஒரு தூதன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு பலிபீடத்தின் படியிலே நிற்கிறார். சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களால் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்பாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்படியாக மிகுதியான தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னு அர்த்தம் என்ன? எத்தனை வருஷமா எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா பாஷையிலும் என்னென்ன பாஷையில ஜெபம் பண்ணாங்களும் தெரியல, என்னென்ன பரிசுத்தவங்கள் ஜெபம் பண்ணாங்களும் தெரியல. அப்போஸ்தல காலத்திலிருந்து அன்றைய தின வரையிலையும் ஜெபம் பண்ற அத்தனை ஜெபங்களும் தூப வர்க்கமா நிறைஞ்சு தூதன் கையில கொடுக்கப்படுது. இந்த தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக போகுது. பாருங்க, அப்ப அந்த ஜெபம் எந்த நோக்கத்தோடு ஜெபிக்கப்பட்டதோ, எந்த நோக்கத்தோடு இவங்க இதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணாங்களோ, அது ஒண்ணும் மிஸ் ஆகாம எல்லாம் தூப கலசத்துல சேமித்து வைக்கப்பட்டு தூதருடைய கையில கொடுக்கப்படுது. தூதருடைய கையில இருந்து அதன் புகையானது தேவனுக்கு நேராக போகுது. அப்போ இது நமக்கு ஜெபிக்கிற நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது. என் ஜெபம் வேணில்ல, என் ஜெபம் வீணா போகாது, நான் கர்த்தர்கிட்ட உட்கார்ந்தது வீணா போகாது, நான் நேரத்தை மெனக்கெடுத்து தெய்வ சமூகத்துல உட்கார்ந்தது காணத்தக்க பதில் இல்லாம இருந்தாலும், கேட்கத்தக்க பதில் இல்லாம இருந்தாலும், தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண ஜெபம் எல்லாம் தேவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். எனவே ஜெபிக்கிறவர்கள் உற்சாகமாய் ஜெபிக்க இந்த வசனம் நமக்கு உதவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு லூக்கா 18ஆம் அதிகாரத்துல சொன்னார்ல, அது போல அநேக ஜெபங்களுக்கு பதில் வரல. இரவெல்லாம் ஜெபம் பண்ணோம், வருஷ கணக்காக ஜெபம் பண்ணோம். இந்தியாவை ரட்சியும், தமிழ்நாட்டுல ரட்சியும், தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதி, ஒரு எழுப்புதலை தாரும், குரூப்பா குழுவாக தெய்வ பிள்ளைகள் இரவு பகல் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. எழுப்புதல் இன்னும் காணல். ஆனா ஆரம்ப நாட்களில
ஜான் ஹைட் என்ற தேவ மனுஷன் ஜெபம் பண்ணார், எழுப்புதல் வந்தது. இந்தோனேஷியாவிலே எழுப்புதல் வந்தது, அங்கங்க எழுப்புதல் வந்தது. இன்னும் எழுப்புதலுக்காக நாம் மிகுந்த ஆர்வத்தோடு ஜெபம் பண்றோம். அந்த ஜெபங்கள் அத்தனையும் ஒண்ணு கூட வீண் பண்ணாம தூதனுடைய கையில கொடுக்கப்படுது. அந்த தூதனுடைய கையில இருந்து இந்த தூபத்தின் புகையானது தேவனுக்கு நேராக போகுது. அது பாருங்க, அதுல 2 இன்சிடென்ட் நடக்குது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்பாத்திரமும் அதோடு கூட செலுத்தத்தக்க மிகுதியான தூபம் அங்கு கொடுக்கப்பட்டது. அந்த தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு சமூகத்தில் நேரே போகுது. அதுக்கு பிறகு அந்த தேவதூதை என்ன செய்யறான்னா, அந்த தூப கலசத்தை பலிபீடத்தின் அக்கினியினாலே நிரப்பி பூமியிலே கொட்டுறான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயிற்று. அதுக்கு பிறகுதான் 7 தூதர்கள் எக்காலம் ஊத ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக, அதாவது 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு, அந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறதுக்கும் எக்காலங்கள் ஊதப்படுக்கும் இடையில தான் இந்த சம்பவம் நடக்குது. பரிசுத்தவங்களுடைய ஜெபங்கள் நினைக்கப்படுறது. அப்ப 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டாச்சு. அடுத்து எக்காலங்கள் ஊதப்பட தூதர்களுக்கு எக்காலம் கொடுத்தாச்சு. எக்காலத்தை வச்சு நாங்க வெயிட் பண்றாங்க. 7 தூதர்களுக்கு 7 எக்காலம். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து அனுமதிக்காக வெயிட் பண்றாங்க. இந்த மிலிட்டரி எல்லாம் ரெடியா இருந்துட்டு ஷூட்னு சொன்னா ஷூட் பண்ணுவாங்களா? இதே போல 7 எக்காலங்களையுடைய தேவதூதர்கள் 7 எக்காலங்களை வாங்கி கொண்டு கர்த்தரிடத்துல ஒத்துழைவுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த எக்காலங்களை உதவிய தூதர்கள் எக்காலம் ஊதுவதற்கு முன்னதாகத்தான் இந்த பரிசுத்தவங்களுடைய ஜெபங்கள் தெய்வ சமூகத்துல எண்ணப்படுது. அதுல ஒரு பகுதி தேவ சமூகத்திலே போகுது, மறுபகுதி பூமியிலே கொட்டப்படுது. பூமியிலே கொட்டும் போது சத்தங்களும் மின்னல்களும் இடி முழக்கங்களும் உண்டாகுது. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக இடங்களில சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாச்சுன்னு பார்ப்போம். யாத்திராகமத்துல இது 24ஆம் அதிகாரத்துல அது இந்த காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்துல நாதாபும் அபியூபும் மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலின் 70 மூப்பர்களும் ஏறி போய் தேவனை தரிசித்தார்கள். 32ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கடந்து போகிறார். மோசைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். மோசையை வலது பக்கத்துல ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், கண்மலையில கையினால மூடுகிறார். கர்த்தருடைய மகிமை கடந்து போகுது. அப்போது மின்னல்கள் இடி முழக்கங்கள் எல்லாம் வருது. எலியா பலியெல்லாம் செலுத்தி கர்த்தரை தேவனிடம் நிரூபிச்சு அதன் பின்பு ஏசபேல் அவரை கொன்றுவேன் மிரட்டின உடனே பயந்து போய் ஒரு கெபியில ஒழிச்சிருக்கிறார். கர்த்தர் அங்க வாரா. கர்த்தர் வரும்போது அப்படியே சத்தம் போகுது, அதுல கர்த்தர் இல்லை. பெருங்காற்று போகுது, கர்த்தர் அதுல இல்லை. பர்வதங்களை அதிர்கிறது, கர்த்தர் இல்லை. அதன் பின்பு மெல்லிய சத்தத்துல கர்த்தர் வரார். இந்த 1 சாமுவேலில மோசே ஜெபம் பண்ணுவார். ஜனங்க சொல்லுவாங்க, மோசே எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும், நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். அவர் ஜெபம் பண்ணும் போது மின்னல்களும் இடி முழக்கங்களும் வந்தது. இந்த மின்னல்கள் இடி முழக்கங்கள் சத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் ஜோபம் ஆரம்ப நாட்களில நாம ஜோம் பண்ணும் போது அதோடைய பிரதிபலன் அது உடனே கிடைக்காம இருந்தாலும் அது கடைசி நாட்களில் கர்த்தர் நினைத்து அந்த பிரதிபலனுக்கான ஆயத்தங்களை செய்துவிட்டு அப்புறம் தான் எக்காலம் ஊத வைக்கிறார். அதன் பிறகுதான் எக்காலங்கள் ஊதப்படுது. எனவே இன்னைக்கு நாம பார்த்தது பரிசுத்தவான்களுடைய ஜெபம். ஒருவர் பரிசுத்தவானா இருந்தாதான் அவங்க ஜெபம் கேட்கப்படும். நீதிமொழியில கர்த்தர் சொல்றாரு, துன்மாக்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருடைய வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படி அந்த ஜெபம் எல்லாம் நிறைவு கூறப்படாது. ஒருவர் சத்தியத்தை விட்டு வசனத்துக்கு கீழ்ப்படியாம மனம் போல நடந்துவிட்டு மணிக்கூர் கணக்கா ஜெபம்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனா உண்மையானபடி தேவனுடைய பிள்ளைகளா இருந்து பாவத்தை விட்டு தெய்வ சமூகத்துல வந்து பரிசுத்தவானாக மாற்றப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். இதைத்தான் எபிரேய நிருபக்காரன் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே சொல்றான். விசுவாசிகள் யாரு? பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்கள்.
இன்னைக்கு நம்ம பார்த்து எல்லாரையும் பார்த்து புறஜாதிகள் இங்க பரிசுத்த சகோதரி, இங்க பரிசுத்த சகோதரன், பரிசுத்த சகோதரன்னு கூப்பிடுவாங்களா? அதுக்கு நம்ம பாத்திரவங்களா இருக்கிறோமா? வேத நம்மை பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரன் சொல்லுது. நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. உலக கர்த்தருக்காக நஷ்டத்தை அனுபவிக்கிறவர்கள், வீடு வாசலை இழந்தவங்க, பொருள்களை விட்டு கொடுத்தவங்க, நிந்திக்கப்பட்டவங்க, உபத்திரவப்பட்டவங்க எல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். பரமதேவன் நம்மளை பரம அழைப்பாக அழைத்திருக்கிறார். நம்முடைய காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. தேவன் நம்ம நிச்சயமா உயர்த்துவார். நம்முடைய ஜெபங்களுக்கு நல்ல பதில் உண்டு. கர்த்தருடைய நாமத்தில் உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுவோம். காணத்தக்க பதில் கிடைக்காம இருந்தாலும், உணரத்தக்க பதில் இல்லாம இருந்தாலும், ஜெபத்தில் வந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் சரியான பதில் உண்டு. கடைசியில் இந்த ஜெபங்கள் தூபமாக தெய்வ சமூகத்துல போகும். நாம் அதோட பிரதிபலனை காணணும். எனவே ஜெபிக்கிறவர்கள் நம்முடைய ஜெபத்தை கூட்ட வேணும். காணப்படுகிற எல்லா தீமைகளுக்காக ஜெபிக்க வேணும். அப்படிப்பட்ட ஜெப ஆவியை நமக்கு தந்து, ஜெபமே நம்முடைய வாழ்க்கையின் செயலாக மாறி தேவருக்கு முன்பாக உத்தமத்தை காத்து கொண்டு மகிழ்ச்சியோடு நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.